ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம கடலை மிட்டாய் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு பேன் ஹீட் பண்ணிவிட்டு நான் 3/4 டம்ளர் கடலை எடுத்துக்கிறேன். போட்டு நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். நல்லா வதக்கிக்கலாம். நல்லா அந்த தோல்லாம் உதிர்ந்துடணும், அந்தளவுக்கு இருக்கணும். கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் ரொம்ப கருவு விட்டுறாமல் நல்லா வறுத்தா தான் நல்லா நம்ம சாப்பிட்றப்ப மொறுமொறுன்னு இருக்கும் கடலை மிட்டாய். நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தோல்லாம் இந்த அளவுக்கு வந்துடுச்சு. இந்த அளவு போதும். இப்போ இதை எடுத்து ஒரு தட்டில் எடுத்து வச்சு நல்லா உதுர்த்துக்கலாம். அந்த தோல்லாம் உதுர்த்து நான் 2ஆக உடச்சி வச்சுருக்கேன். நல்லா இந்த அளவுக்கு இது மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். நம்ம இப்போ பாகு காய்ச்சிடலாம். அதுக்கு பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். நான் மண்டை வெல்லம் அரை வெல்லம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு இனிப்பு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் மண்டை வெல்லம் அரை சேர்த்து அது நல்லா பாகு மாதிரி காய்ச்சிக்கிறேன். ஃபஸ்ட்டு தண்ணியாக தான் இருக்கும், போக போக கெட்டியாகும். இதுக்கு நம்ம பாகு பதம்லாம் ஒன்றும் பார்க்க வேண்டாம். நல்லா இந்த மாதிரி தண்ணியாக இருக்கும். நம்ம கடைசியாக நான் காமிக்கிறேன் பாருங்கள், அப்போ நல்லா கெட்டியாயிரும். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு கெட்டியாயிடுச்சு. பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு கெட்டியாயிரும். அதில் 2 ஏலக்காய் உடச்சி போட்டுக்கலாம். நம்ம நல்லா வாசனையாக இருக்கும் கடலை மிட்டாய். நெய் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். அது நம்ம குண்டானில் கொஞ்சம் ஒட்டாமல் இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட்டுக்காகவே நம்ம ஊற்றிக்கிறோம். நான் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கிட்டேன். நீங்கள் வேணும்னா 2 டேபிள் ஸ்பூனாக ஊற்றிக்கோங்க. இப்போ இது பாருங்கள், நல்லா ரெடி ஆகிடுச்சு கெட்டியாக. நல்லா இந்தளவு கெட்டியாக இருந்தால் போதும். ஃபஸ்ட்டுக்கும் இப்போக்கும் எவ்வளோ கெட்டியாக இருக்குது பாருங்கள். இந்தளவு இருந்தால் போதும். எதுவும் பதம்லாம் செக் பண்ண வேணாம். இப்போ நம்ம உடச்சி வச்சுருக்க கடலையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் சிம்மிலே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கலாம். மிக்ஸ் பண்ணோன்னா நல்லா ஃபுல்லாக எல்லா சைடும் அந்த சுகர் ஒட்டி நல்லா திரண்டு வந்துடும் நம்மளோட கடலை மிட்டாய். ஒரு தட்டில் கீ தடவி வச்சுக்கலாம். கீ தடவி வச்சுட்டு இப்போ நம்ம செஞ்சுருக்க பேட்டரை அதில் ஊற்றி நம்ம ஷேப் மாதிரி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், நான் நல்லா ஊற்றி நல்லா ஃப்ளாட்டாக ஆக்கி வச்சிட்டேன். இப்போ நம்ம ஒரு கத்தியில் கீ தடவிட்டு பீஸ் போட்டு வச்சிடலாம். நல்லா குட்டி குட்டி பீஸாக போட்டு வச்சுக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நான் போட்டு வச்சிட்டேன். சூடு ஆறுறதுக்கு முன்னாடியே நம்ம போட்டோன்னா அப்போ தான் நல்லாயிருக்கும். நான் 10 மினிட்ஸில் எடுத்துகிட்டே, நீங்கள் ஒரு 1/2 மணி நேரம் கழிச்சு எடுங்க. அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அந்த ஷேப்லேயும் கிடைக்கும் நமக்கு. நல்லா மொறு கிறிஸ்பியான கடலை மிட்டாய் வீட்லேயே நமக்கு ரெடி ஆயிடுச்சு ஒரு 10 மினிட்ஸில். நீங்களும் இது மாதிரி உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.